வான்வெளியில ஒரு ஆராய்ச்சி நிகழ்வாக தற்போது தொடர்ச்சியாக பல கோள்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் 6 கோள்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது அமைந்திருக்கிறது. பல வருடங்களுக்கு ஒரு முறை வந்தாலும் கூட தற்பொழுது இந்த ஜனவரி மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு பிறகு இதை பார்க்க முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது குறித்து நேரடியாக சயின்ஸ் சிட்டியினுடைய செயல் இயக்குனர் லெனின் தமிழ்கோவன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். ஒரு அதிசய நிகழ்வா நம்ம எப்பொழுதும் பார்க்கிறோம். வானத்துல இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை பார்த்தாலும் இப்ப என்ன நடக்க போகுதுங்க சார்? வானத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கோள்கள் அப்புறம் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே வானத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில சமயம் ஒரு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது அதிசய நிகழ்வுன்னு சொல்றோம். ஆனா காலங்காலமாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதிசய நிகழ்வுங்கிறப்ப ஒரு சில வருஷங்களுக்கு ஒரு தடவை இப்ப யாரையோ நீங்க சொந்தக்காரங்களை ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு கொஞ்சம் நடக்குது. அந்த மாதிரி இப்ப பார்க்கும்பொழுது இப்ப இந்த எல்லா கோள்களும் ஒரே பார்வையில வருது, ஒரே நேர்கோட்டுல வருது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேர்கோடுன்னு சொல்றது பார்வையில ஒரே பார்வையில் அல்லது ஒரே இரவில் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க அது சொன்னா நல்லா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா தினமும் சாயந்தரம் சூரியன் உதிக்கிற சமயத்துல கிட்டத்தட்ட அந்த மார்ஸ் செவ்வாய்க்கோள் வெளியில வர ஆரம்பிக்கும். இது டெய்லி நடக்கிறது தான். இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இதே கொஞ்சம் சீக்கிரமே நடந்ததுன்னா பகல்லையே போயிடும் அது. அப்படி இல்லாம ஒரு இருட்டுன பிறகு இது நடக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஏற்கனவே சாட்டர்னும் சனிக்கோளும் ஜூபிட்டர் மேல வந்துருச்சு, வானத்துல உச்சியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப செவ்வாய்க்கோளும் உள்ளர வர ஆரம்பிக்குது. அது இரவுக்குள்ளர வருது. பகல்ல இருந்தது இரவுக்குள்ள வருது. அப்புறம் ஏற்கனவே வெள்ளிக்கோள் இந்த இடத்துல இருக்கு. வெள்ளிக்கோள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது விடிவெள்ளின்னு சொல்றப்ப காலையில சில சமயம் இந்த பக்கம் தெரியும். ஆமா, மாலை வெள்ளி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல மேற்கு திசையில தெரியும். இதுவும் பார்வையில இருக்கு. வெள்ளி பார்வையில இருக்கு, அல்லது சுக்கிரன் அல்லது வீனஸ். அப்புறம் ஜூபிட்டர் மேல தெரியுது, சாட்டர்ன் தெரியுது, மார்ஸும் உதிக்குது, மெர்க்குரி இருக்கு. இந்த மெர்க்குரி சூரியனோடயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால புதன் சொல்லுவாங்க. அந்த ஒரு பழமொழி கூட கிடைக்கும், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு. காரணம் என்னன்னா சூரியனோட இருக்கிறப்ப அந்த வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால பெஸ்ட் ஆஃப் கண்டிஷன் இருந்தாதான் சூரியன் கொஞ்சம் மறைஞ்ச உடனே அது தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா பிடிச்சிடலாம். அது ஒரு சில காலகட்டத்தில் மட்டும்தான் நல்லா தெளிவா தெரியும். சோ இப்ப நம்ம இது பூமி, இந்த பூமியில இருந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்வையில மெர்க்குரி தெரியுது, புதன், இப்ப வீனஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஜூபிட்டர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, சாட்டர்ன் தெரியுது, மார்ஸும் உள்ளர வருது. சோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இது என்ன டைம் வரைக்கும் பார்க்கலாம் சார்? இரவு முழுசும் பார்க்கலாம். நைட்ல எப்போனாலும் நம்ம இது செட் ஆயிடும். அந்த மெர்க்குரி செட் ஆயிடும், சூரியனோடய மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீனஸ் செட் ஆயிடும். அப்போ மார்ஸ் மேல வந்துரும். ஏன்னா இது இப்படி சுத்தி வருது இல்லைங்களா, மேல வந்துரும். அப்ப ஜூபிட்டர் செட் ஆகும்போது சாட்டர்ன் அப்படி செட் ஆகும். இப்படி ஒவ்வொன்றும் செட் ஆகிட்டே இருக்கும். பகல் நேரத்துல எல்லாமே அந்த பக்கம் போயிடும், அப்புறம் இந்த பக்கம். இது நம்ம எப்பத்துல இருந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு நாள் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம்? அதாவது நீங்க எப்பயில இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு, அந்த நம்ம இந்த பீரியட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். 2 மாசத்துக்கு ஆமா, சூரியன் காலையில இருந்து வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பாக்குறோம் இல்லையா, அதே போல இரவு வானங்கள்ல இருக்கும். பட் என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இரவுக்குள்ளர எல்லாத்தையுமே பார்த்தலாம் அப்படிங்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா பாத்தீங்கன்னா வீனஸ்லாம் செட் ஆயிடும். செட் ஆயிடுச்சுன்னு இந்த இடத்துல இப்ப இருக்குது. ஒரு 2 மணி நேரத்துல கீழே ஹரிசான் போயிடும். 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது உதிக்கிறதே இந்த இடத்துல வரும். இன்னும் 2 மாசம் கழிச்சு ஃபுல்லாவே செட் ஆயிடும். அது ஃபுல்லா செட் ஆயிடும். இரவு நேரத்துல தெரியாது, அது கீழே இறங்கிடும். இப்ப மெர்க்குரி எப்படி கீழே போயிடுதோ சூரியனோட, அதே மாதிரி வீனஸ். நம்மளுடைய விசிபிள் அப்படிங்கிறது பூமிக்கு மேற்பகுதியில் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஆமா, இங்க இருந்து நம்ம இரவு வானத்துல பாக்குறோம், மேல் நோக்கி பார்க்கலாம். இப்ப நிலா கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஏன்னா பௌர்ணமி முடிஞ்ச பிறகு நிலா என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா பகல் நேரத்துல வர ஆரம்பிக்கும். சில சமயம் நீங்க பகல் நேரத்துல நிலாவை பார்த்திருக்கலாம். காரணம் என்னன்னா பகல் நேரத்துல அமாவாசைக்கு அப்பதான் பௌர்ணமியா இது பிறையா வர ஆரம்பிக்கும். பிறை இந்த பக்கம் ஆரம்பிக்கும், மேற்கே இருந்து இப்படியே பௌர்ணமிக்கு இங்க உதிக்க ஆரம்பிக்கும். இது எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு மாட்டி இப்படி நடக்குது? இது கடந்த 2019 நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லா கோள்களும் வந்திருக்குங்கிறது ஒண்ணு. அப்படி இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த வீனஸ் இதெல்லாமே மறைஞ்சிரும். அப்ப ஜூபிட்டர் சாட்டர்ன் மட்டும் தெரியும், மார்ஸும் சேர்ந்துக்கும். அப்ப இது 3 மட்டும் இருக்கு.
ஓகே ஓகே மெர்க்குரி மறைஞ்சிரும். வெறும் கண்களால பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வெறுங்கனால மார்ஸ் நீங்க வெறுங்கனால பார்க்கலாம், ஜூபிட்டர் சாட்டர்னை வெறுங்கனால பார்க்கலாம், ஜூபிட்டரை வெறுங்கனால பார்க்கலாம், வீனஸை வெறுங்கனால பார்க்கலாம். ஆனா ஜூபிட்டரை பார்க்கும் பொழுது டெலஸ்கோப் வழியா பார்த்தோம்னா ஜூபிட்டருக்கு நமக்கு நிலாவு ஒன்னு இருக்கிற மாதிரி ஜூபிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நிலாவுக்கு மேல இருக்கு. அதுல 4 நிலாவை நம்ம அந்த ஒரே தொலைநோக்கி வழியா பார்க்கலாம். மற்றதெல்லாம் பார்க்கறது கஷ்டம். பட் இந்த 4 கலீலியோ கண்டுபிடிச்ச யூரோப்பா, கேனிமேட், காலிஸ்டோ, அயோ அப்படிங்கிற 4 இந்த துணைக்கோள்களை பார்க்கலாம். அதே போல இந்த சாட்டர்னை சுத்தி இந்த வளையம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா வெறுங்கண்ணுக்கு தெரியாது. டெலஸ்கோப் வழியா பாத்தீங்கன்னா இந்த வளையத்தை பார்க்க முடியும். வளையம் அதாவது இந்த எரிக்கற்கள் சுத்திட்டே இருக்கு. அது மாதிரி எரிக்கற்கள் இல்ல, அதை சுத்திலும் ஒரு தூசுக்களும் வாய்க்களான அந்த பாறைகளாலான ஒரு வளையம் இருக்கு. அதுல வந்து ஏபிசின்னு நிறைய டிவிஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த வளையத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகே. மத்த ரெண்டு பார்க்க முடியாது. யுரேனஸ் அண்ட் இந்த இடத்துல யுரேனஸ் இருக்கு, இந்த இடத்துல நெப்டியூன் இருக்கு. இது ரொம்ப 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 தொலைவு தூரத்துல இருக்கிறதுனால நம்மளால வெறுங்கண்ணுக்கு தெரியாது. தொலைநோக்கி பார்க்கும் பொழுது அப்ப என்ன ஆயிடுதுன்னா இது மட்டும் இல்லாம இதை சுத்தியிலும் அந்த தொலைநோக்கி வழியா பார்க்கும்போது பக்கத்துல குட்டி குட்டி நட்சத்திரம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அதனால இதுதான் ஜூபிட்டர், இது யுரேனஸ், இதுதான் நெப்டியூன் நம்மளால ஐடென்டிஃபை பண்றது பொதுமக்களுக்கு கஷ்டம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இங்க பிர்லா கோளரங்கத்துல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்படும்? இப்போ வந்து வர நாளையில இருந்து 22ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தினம் சாயந்தரம் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோள்களை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஓகே. அதுல வந்து நீங்க ஜூபிட்டரை பார்க்கலாம், சாட்டர்னை பார்க்கலாம், சாட்டர்னை சுத்தினா அந்த வளையத்தை பார்க்கலாம். இது ஜூபிட்டரை சுத்திலும் உள்ள அந்த துணைக்கோள்கள் எது தெரியுதோ அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த துணைக்கோள் சுத்தி வரும். அப்படி சுத்தி வரும் பொழுது ஜூபிட்டர் பின்னாடி போச்சுன்னா பிர்லா கோளரங்கம் வரணும். 70 பார்க்க முடியாது. இந்த 4 பார்க்கலாம். இந்த 4 பாதையில சுத்தி வரும்பொழுது சில சமயம் பின்னாடி போயிடும். அப்ப அந்த சமயத்துல தெரியாது. சில சமயம் ஒரே சமயத்துல ஒரே வரிசையில ஒரே பக்கமே கூட தெரியும். அது வந்து பொசிஷனை பார்த்தா தெரியும். இப்ப நம்ம மாடியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னென்னலாம் பார்க்கலாம்? நீங்க வீனஸ் பார்க்கலாம், ஜூபிட்டர் பார்க்கலாம், சாட்டர்ன் பார்க்கலாம். ஒரு ஹாரைசானுக்கு மேல ஒரு 7-8 மணிக்கு மேல நல்ல அந்த மேகம்லாம் இல்லாத மேல வந்து நல்ல கிழக்கு திசையில செவ்வாய் பார்க்கலாம். இதெல்லாம் வீட்ல இது நல்லா வீட்லவே எல்லாருமே பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் பூமியில பார்க்க முடியும். சூரியனோட சேர்த்தா பகல் நேரத்தை தவிர்த்து. சூரியன் கோள் கிடையாது. ஆமா. ஓகே. பூமியில நம்ம இருக்கிறோம். 1 மார்ஸ் 2 ஜூபிட்டர் 3 சாட்டர்ன் 4 வீனஸ் 5 கரெக்டா டைம் செட் ஆச்சுன்னா மெர்க்குரி தெரியும். ஆமா. ஓகே ஓகே. இந்த யுரேனஸ் நெப்டியூன் கஷ்டம். ஓகே. ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. சரிங்களா? இது நமக்கு தெரியும். அது ரொம்ப அருமையான இது. இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு வருஷம் முழுசும். இது காலங்காலமாக. ஓகே. இப்ப எல்லாமே ஒரே பார்வையில வருதுங்கிறது ஒரு நிகழ்ச்சி. நீங்க கோடு போட்ட மாதிரி இப்படி பாத்தீங்கன்னா கிடைக்காது. இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும், அங்க ஒண்ணு இருக்கும். செட் ஆகும். ஒரு 1 ஹவர்ல எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மெர்க்குரி இது மார்ஸ் ரைஸ் ஆகும்போது மெர்க்குரி செட் ஆகிடும். ஓகே. புரியுதுங்களா? அப்போ ஒரு பிளானட் குறைஞ்சிரும். சோ நம்ம வழக்கமா பப்ளிக் வழக்கம் போல வரலாம். இப்ப இதை வீட்டுல இருந்தே பார்க்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க செல்போன் எடுத்துக்கோங்க. செல்போன்ல கூகுள் பிளேல பிளானட் ட்ராக்கர் அல்லது ஸ்டெல்லேரியம், அப்புறம் இன்னும் சில ஸ்கை மேப், இந்த மாதிரி நிறைய இந்தியன் ஸ்கை மேப்னு இருக்கு. இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட லொகேஷன் கொடுத்துருங்க. லொகேஷன் கொடுத்துட்டு அந்த ஸ்கை மேப்ல சென்னைன்னு லொகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உடனே சென்னையோட ஸ்கை மேப் மேல வந்துடும் அந்த போன்ல. ஆமா. அப்புறம் அதுல சர்ச்ல அந்த கேள்வி அந்த இது இருக்கு இல்லையா, லென்ஸ் இருக்கும், அதுல போய் ஜூபிட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உடனே ஜூபிட்டர் எங்க இருக்கோ அதை வந்து நோக்கி ஒரு ஆரோ பாயிண்டர் வரும். அது சரி. நீங்க போன் அப்படியே எடுத்து போன் அப்படியே நவுத்துறீங்கன்னா ஜூபிட்டர் இங்க இருந்துச்சுன்னா ஜூபிட்டர் உங்களுக்கு இந்த இடத்துல ஜூபிட்டர் தெரிஞ்சுன்னா பின்னாடி ஜூபிட்டரை பார்க்கலாம். சோ வீனஸ் டைப் அடிச்சீங்கன்னா வீனஸ் இங்க இருக்கு, உடனே வீனஸ் எப்படி திருப்பிங்க வீனஸை பார்க்கலாம். புரியுதுங்களா? இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். முழுமையான தகவல் வேணும்னா நீங்க கோளரங்கத்துக்கு வந்தீங்கன்னா தரோம். வானம் தெளிவா இல்லை, மேகமூட்டம் இருந்தால் பார்க்க முடியாது. அது முக்கியமான குறிப்பு. வந்துட்டு அப்புறம் இல்லைங்க சார் காணும் சார், ஏன்னா இப்பதான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. தெளிவான வானத்துல நம்ம அருமையா பார்க்கலாம். பனி டைம் இருந்தாலும் பார்க்க முடியாது. பனி இல்ல, மேகம் மறைக்க கூடாது. அதான் நீங்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப இது முடிஞ்சிருச்சு, மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப கிளியரா இருக்குன்னு நம்புறோம். கட்டாயம் வாங்க. ஓகே சார். அனைவருக்கும் நன்றி.
இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்றிருந்தாலும் கூட தற்பொழுது பல்வேறு ஏற்பாடுகள் பிர்லா கோளரங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமா கிட்டத்தட்ட 6 கிரகங்களை ஒரே நேரத்தில் நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியும், ரசிக்க முடியும். அறிவியல் ரீதியான பல ஆய்வுகளை வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தற்போது கற்று தேர்வதற்கு ஒரு சிறந்த இடமாகவும் அமையும் இருக்கிறதுல மாற்று கருத்துல ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.